கடந்த ஒரு வாரமாக பத்திரிகையில் நீங்க பார்த்தீர்களே ஆனால் சங் பரிவார கும்பல் ஒரு மிகப்பெரிய மத துவேஷத்தை கிளப்பி அமைதி பூங்காவாக திகழக்கூடிய தமிழகத்தை எப்படியாவது நம்ம இரத்த களரியாக மாற்றிவிட வேண்டும், இரத்த காடாக ஆக்கிவிட வேண்டும். குஜராத்தை எப்படி 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை படுகொலை செய்து குஜராத்தில் எப்படி முஸ்லிம்களுடைய இரத்தத்தை ஓட விட்டோமோ அதே மாதிரி தமிழகத்திலையும் ஒரு மத துவேஷத்தை பரப்பி முஸ்லிம்களை கொண்டொழிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு களமிறங்கி இருப்பதை பார்க்கின்றோம். அதற்கு இவர்கள் கையில் எடுத்திருப்பது திருப்பரங்குன்றம் அப்படின்ற மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மலை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹெச் ராஜா என்ற அந்த ஒரு கோமாளி பிளஸ் அண்ணாமலை என்ற ஒரு கோமாளி, ரெண்டு பேரும் சேர்ந்து குதிக்கின்றார்கள். நடக்கக்கூடாது, நடந்து விட்டது, மோசமான ஒரு செயலை செய்து விட்டார்கள், அபச்சாரம் அபச்சாரம். என்னடா அபச்சாரம்? திருப்பரங்குன்ற மலை உச்சியில பிரியாணி திண்டிருக்கின்றார்கள், அபச்சாரம். இது அபச்சாரமா? அது கந்தனுக்குரிய மலை. அந்த மலை உச்சியில இவர்கள் ஆடு மாடுகளை, ஆடு கோழியை வெட்டி இருக்கின்றார்கள், அபச்சாரம் அபச்சாரம் தான். ஏண்டா இதுவா அபச்சாரம்? காஞ்சிபுரத்துல கோயிலுக்குள்ள வச்சு அவால் என்ற அந்த பார்ப்பனர் ஒருத்தவர், பூசாரி ஒருவன் விபச்சாரம் செஞ்சானே, அது அபச்சாரம் இல்லையா உனக்கு? மலையில பிரியாணி தின்றான், மலை உச்சியில ஆடுகளை வெட்டி விட்டான், கோழியை வெட்டி விட்டான், அபச்சாரன்றைய கோயிலுக்குள்ள விபச்சாரம் பண்ணானப்பா ஆளு. இதை தடுத்தீர்களா? இதை கண்டித்து போராட்டம் நடத்தினீர்களா? அந்த ஐயரை கைது செய்ய சொல்லி போராட்டம் பண்ணினீர்களா? அந்த கோயிலுடைய புனிதம் கெட்டு விட்டதுன்னு எவனா ஒருத்தன் வாயை திறந்து, ஹெச் ராஜா வாயை திறந்திருப்பானா? அதான் ஆள் அவாள். அதனால இவாளுக்கு நவா துவாரமும் சேர்ந்து பொத்திக்கிடுவான், மூடிக்கிடுவான், வாயை திறக்க மாட்டான். இதே காஷ்மீர்ல ஆசிஃபா என்ற 8 வயது சிறுமி மனித மிருகங்களால், சங் பரிவார பயங்கரவாதிகளால் கோயில் கருவறைக்குள்ள வைத்த அந்த சிறுமிய சீரழித்து சின்ன பின்னமாக்கினாங்களா? அப்ப எங்கடா போச்சு அபச்சாரன்ற வார்த்தை? எங்கடா போச்சு? இந்துக்களுடைய கோயிலை கெடுத்து விட்டார்கள் சங்கி தீவிரவாதிகள், பாஜக பயங்கரவாதிகள் என்று சொல்லி அப்ப நீ வாயை திறந்திருந்தீங்கன்னா உன்னை போல்ந்திருக்கலாம், நீ மனுஷனா இருந்திருப்ப. இந்த ஹெச் ராஜா உள்ளிட்ட அண்ணாமலை உள்ளிட்டவனுக்கு சொல்றோம். அப்ப இந்த ஹெச் ராஜா, இதே அயோக்கியன் ஹெச் ராஜா என்ற அயோக்கியன், அந்த விஷயத்திற்கு ஆசிபாவை படுகொலை செய்த அந்த அநியாயக்காரருக்கு ஆதரவா பதிவு போட்டான் இந்த ஹெச் ராஜா. அப்ப எங்கடா போச்சு அபச்சாரம்? இதே கோயில் கருவறைக்குள்ள அந்த சிறுமியை அவர் ஒரு வேட்டையாடிய மனித மிருகங்களுக்கு ஆதரவாக பாஜகவினுடைய அமைச்சர்கள் தேசிய கொடியேந்தி போராட்டம் பண்ணீங்களா? அப்ப எங்கடா போச்சு அபச்சாரம்? அப்ப விளங்குதா இவங்களுடைய என்ன நிலைமை என்னன்னு விளங்குதா? இதை மத துவேஷமாக மாற்றி கலவரக்காடாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்துலதான் இந்த அநியாயக்காரன் இந்த வேலையை பார்க்கிறான். ஆனா பிரியாணி திங்கிறது குத்தமாடா? பிரியாணி தின்றால் எவனும் நீங்க சொன்னீங்க அந்த ஆளு அதெல்லாம் நான் தின்னலன்ட்டாரு, அது வேற விஷயம். அப்ப பிரியாணி திங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா கொண்டு வர்றீங்க. ஆமா, இவங்களுக்கு பிரியாணி திங்கிறதான் பிரச்சனை, மாட்டு மூத்திரம் குடிச்சா பிரச்சனையே கிடையாது. சொன்னான்ல, இதே ஹெச் ராஜா சொன்னானா இல்லையா? முஸ்லீம் இடத்துல பிரியாணி வாங்கி திங்கிறவன் இந்துவே கிடையாதுன்னு இதே ஹெச் ராஜா என்ற அயோக்கியன் சொன்னா. ஆமாடா, முஸ்லீம் இடத்துல பிரியாணி வாங்கி திங்கிறவன் இந்து கிடையாது, நீங்க கொடுக்குற மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மட்டும்தான் இந்து. உனக்கு அந்த மாட்டு சாணியையும் மாட்டு கோவியத்தையும் கலந்து பஞ்சகாவியம் என்ற பேரில் குடிக்கிறவன் பேர் மட்டும்தான் இந்துவா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னொருத்தன் என்ன செய்யறான், அவன் அர்ஜுன் சம்பத்தின் ஒரு அயோக்கியம், அவன் என்ன செய்யறான், நீங்க மாட்டுக்கறி தின்றீர்கள், ஏன்னா நாங்கள் பன்னிக்கறி திம்போம் அப்படின்றான். நீ பன்னிக்கறியும் தின்னு, பண்ணி திங்கிறதையும் தின்னு, ஓ விருப்பம் அது. நாங்க பிரியாணி திங்கிறதுக்கு என்னடா உனக்கு என்னடா வந்துச்சு? அப்ப இவர்கள் எந்த மாதிரியாக திசை திருப்புகிறார்கள் என்று தெரிகின்றதா? மாட்டுக்கறிய உலகளாவிய அளவுல ஏற்றுமதி செய்யறதுல இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு, பிரேசில் 2வது இடத்துல. முதலிடத்துல இருந்த பிரேசிலை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா மோடியினுடைய ஆட்சியில முன்னணியில இருக்கின்றது. நீங்க சொல்லுவேன் அபச்சாரம் அபச்சாரம், இப்ப சொல்லுவாப்போம். ஏன்னா மாட்டுக்கறியை ஒருத்தவன் அறுத்து தின்னானா அது பெத்த தாயோட விபச்சாரம் செய்யற மாதிரின்னு ஒருத்தன் பேசினான், சங்கிப்பைய. அப்ப மோடி அம்புட்டும் ஏற்றுமதி பண்றாரு, இவர் என்ன செய்யறது, இவர் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்று சங்கிகள் தான் பதில் சொல்லணும். யோசனை பண்ணி பாருங்க. பிரியாணி சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு எவன் சொல்றானோ, இது இந்துக்களை புண்படுத்துறதாக எவன் சொல்றானோ அவனேதான் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறத சிறப்பானதாகவும், மாட்டு மூத்திரம் புகழுக்குரிய சிறப்புக்குரியதுன்னு நீ பேசுறீங்க. அப்ப அந்த மாட்டை இதே மாடுகளை, பசு மாடுகளை உயிரோடு தீ வைத்து கொளுத்துவதற்கு யாகம் என்ற பெயரில் வச்சு, சோம வாஜ்பேயி யாகம் என்ற பெயரில் பசுமாடுகளை அப்படியே வச்சு கொளுத்தலாமா?
ஆனா சாப்பிடக்கூடாது. உசுரோட தீய வச்சு கொளுத்துறதுனா செய், அது சோம வாஜி பேய் ஆகும். ஆனா அதை நீ அறுத்து சாப்பிட்டனா எங்க உசுர எங்களுடைய மனதை நீ புண்படுத்திட்டான்னு இவன் பேசுறானா, அப்ப இவன் யார்? அப்ப பிரியாணி முஸ்லிம் இடத்துல பிரியாணி வாங்கி திங்கிறவன் இந்துவே இல்ல என்று இந்த எச் ராஜா பேசி மதத்துவேஷத்தை தூண்டுவானே. ஆனால் இதே மோடி துபையில போய் அங்கே அந்த அரபு சேக்குகள் கொடுத்த பிரியாணியை வாங்கி திண்டாரே, அப்ப அவர் பிரியாணியை திண்டாரா வேற என்னத்தையும் திண்டாரா? நீதான் பதில் சொல்லணும், நீதான் விளக்கம் சொல்லணும். அவர் திண்டது என்ன? அப்ப இவர்கள் தான் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை இவர்கள் முன்வைக்கின்றால் அதுவே தப்பா இருக்கு. மலை உச்சியில ஒருத்தவன் பிரியாணி தின்னா, ஒருத்தவன் கோழியை வெட்டுனா அப்படின்னு நீங்க அதை பிரச்சனையா கொண்டு வரதா இருந்தா அவன் எங்க வெட்டினா? முஸ்லிம்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்துல வெட்டி இருக்கிறான். இது எப்படி தப்பாகும்? சரி, நீ வச்சிருக்க கொள்கைக்காவது உடன்பட்டதா இருக்கின்றதா? நீ யார கடவுளாக சொல்றியோ அந்த ராமரே மாட்டுக்கறி தின்றார் என்று புராண நூல்கள்ல இருக்கு, பேசுவோமா? பகிரங்க அறைகூவல் விடுக்கின்றோம். மாட்டுக்கறி தின்று ராமர் மாட்டுக்கறி தின்றிருக்காரு புராண நூல்கள் பேசுகின்றது, மறுக்க முடியுமா? அப்ப எங்கடா போச்சு அபச்சாரம்? சரி, நீ எந்த முருகனை சொல்றியோ அந்த முருகனுடைய மனைவி வள்ளி குரத்தி இனத்தை சேர்ந்தவர். நீ உன்னுடைய நம்பிக்கையின் பிரகாரம் குரத்தி இனத்தை சேர்ந்தவர்கள், குறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க? வேட்டையாடுவதுதான் அவனுடைய தொழிலே. அவங்க வேட்டையாடி சாப்பிட்டு எதெல்லாம் கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் வேட்டையாடக்கூடியவர்களாக குறவர்கள் இருக்கிறார்கள், கண்கூடா பாக்குறீல. அப்ப அவங்க அதனையே அவர்களையே நீ கடவுளா வச்சுக்கிட்டு அந்த மலையில நீ போய் வந்துகிட்டு பிரியாணி தின்றத குற்றமா இவன் சொல்றானா, இவன் எதுக்காக சொல்றான்னு விளங்குதா? மக்கள் மத்தியில துவேஷத்தை பரப்பி இந்த ஊரை தமிழகத்தை இரத்த காடாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இந்த சங் பரிவார பயங்கரவாதிகளுடைய முழு நோக்கம் என்பது தெரியுதா இல்லையா? என்னன்னு கேட்டா தமிழகம் அயோத்தியா மாறிடும் அப்படின்றான் இந்த எச் ராஜா என்பவன். இப்படியே பேசுறான். இவனை குண்டாசுல தூக்கி உள்ள போடணும். அமைதி பூங்காவாக திகழக்கூடிய தமிழகத்தை கலவர காடாக ஆக்க துடிக்கக்கூடிய இந்த அயோக்கியனை தமிழக அரசாங்கம் குண்டாசுல கைது பண்ணணும். இவ்வளவு நீ பேசுறிய, எங்களை வழிபட விடல, இவர்கள் உள்ள விட மாட்டேன்றாங்க, எதுல மேல மலைக்கு மேல ஏற விட மாட்டேன்றாங்க, இந்த 144 போட்டவனையும் மலைக்கு மேல ஏற விட மாட்டேன்றாங்கன்னு பேசுறிய. எத்தனை இந்து சகோதரர்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாது நீ சொல்லியிருப்ப, இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பனா இவர்களுடைய நிலைமை என்னன்னு விளங்குதா? இந்துக்கள் மேல உள்ள பற்றா நம்மள்ட்ட முஸ்லிம்கள் மேல மத துவேஷத்தை கட்டணும், அதுதான் இவருடைய நோக்கம். நீ உண்மையாளனா இருந்தா, ஏன்னா எல்லாரும் இந்துக்கள் தானடா, பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் இந்துக்கள் தானடா. இந்த ஹெச் ராஜாவிற்கு அறைகூவல் விடுக்கின்றோம், அனைத்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களும் எங்களுடைய அந்த கோயிலுக்குள்ள வரலாம் டிக்ளேர் பண்ணுங்கடா. பண்ணுவா பாப்போம், பண்ணுவியா? அவாள்களை தவிர வேற யாரும் உள்ள வரக்கூடாது. இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் விளங்குதா? அப்ப என்னன்னு விளங்குதா? காஞ்சி சங்கராச்சாரியாருக்கு ஈக்குவலா அர்ஜுன் சம்பத்தை கொண்டு போய் உட்கார வைக்க முடியுமா? ஹெச் ராஜாவிடத்துல பகிரங்க அறைகூவல் விடுக்கின்றோம். காஞ்சி சங்கராச்சாரியாரையும் அர்ஜுன் சம்பத்தையும் ஒன்னா உட்கார வச்சு காட்டு பார்ப்போம். அவ்வளவு வேணாம். ஹெச் ராஜாவுக்கு பகிரங்க அறைகூவல். காஞ்சி சங்கராச்சாரியார் கக்கா போற கக்கூஸ்ல அர்ஜுன் சம்பத்தை போய் கக்கா இருக்க சொல்லுங்கடா பார்ப்போம். அனுமதிப்பியா? அது உயர்ந்த ஜாதி கக்கூஸ், நீ போறது தாழ்ந்த ஜாதி காக்கா போற இடத்துல போய் போ என்று சொல்லி விடுவார்கள். இப்படி உள்ளாலும் எங்களுடைய வழிபாட்டு உரிமை பறிச்சுட்டாங்க. நீ தானடா பறிக்கிறீங்க. ராம்நாத் கோவிந்த் என்ற அந்த ஜனாதிபதி அவர் பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்குள்ள போனாருங்க, கருவறைக்குள்ள உள்ள விடாம தள்ளி விட்டாங்க. அதுக்கு தனியா ஒரு விசாரணை கமிஷன் போட்டாங்களா இல்லையா? இந்த மாதிரி அநியாயம் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடியவன் எங்களை வழிபட விட மாட்டேன்னு சொல்றான்னா பொய். இவர்களுக்கு உண்மையான இந்து பாசம் கிடையாது, இவர்களுக்கு உண்மையான பக்தி கிடையாது. ஏன்னா இவர்களுடைய அந்த வரலாறு அப்படியானது. ஏன் திருப்பூர்ல பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டார்கள், போட்டு விட்டு இவர்களே போராட்டம், தீகாவினர் இழிவுபடுத்தி விட்டார்கள் போராட்டம் பண்றான். கரெக்டா ஆய்வு பண்ணி சிசிடிவி கேமரா வச்சு பார்த்தா இந்த இந்து முன்னணிக்காரன் தான் கொண்டு போய் செருப்பு மாலை போட்டிருக்கான். அப்ப இவனுக்கு இந்து கடவுள் மேல பக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா உனக்கு உண்மையிலேயே கடவுள் பக்தி இருந்தா போடுவீங்களாடா? செருப்பு மாலை போடுவீங்களாடா? பிள்ளையார் சிலைக்கு மேல போடுவீங்களாடா? பிள்ளையார் சிலையை சுத்தி போலீஸை நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா எதுக்கு? நம்ம எதுவும் பண்ணிடும்ன்றதுக்கு இல்ல, இவங்களே எதுவும் பண்ணிட்டு நம்மள சொல்லுவாங்கன்றதுக்கு தான் போலீஸ் நிப்பாட்டி இருக்கு. நல்லா விளங்கிக்கிறங்க. நெல்லையில கோயில் தேருக்கு தீ வைத்தான் எவன் பார்த்தா இதே சங்கிகள் தான். மறுக்க முடியுமா? நம்ம மேல பலி போடுறதுக்காக. ஹைதராபாத்ல
அனுமன் கோயிலுக்குள்ள மாட்டுக்கறியை வீசுறான், முஸ்லிம் தான் சொல்லி இவங்களே பரப்பி விடுறான். போலீஸ் விரட்டி பிடிச்சதுனால தெரிஞ்சிச்சு பஜ்ரங் தளுடைய தீவிரவாதி அவன். அப்ப இவங்களுக்கு உண்மையிலேயே அந்த இந்து பாசம் இருக்கு, கடவுள்கள் மேல இவர்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த கேடி ராகவன் ஒருத்தவனை பிஜேபியினுடைய நிர்வாகியா இருந்து எல்லா விவாதத்திலும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஏன்டா தூக்குனீங்க அவனை? பூஜை ரூமுக்குள்ள வச்சு சுய இன்பம் செஞ்சு வீடியோ வெளியிட்டான் ஒரு பொம்பளையோட பேசி, அந்த பொம்பளைய மிரட்டி. அப்ப ஏன்டா கொதிக்கல நீங்க? அப்ப இந்த பிஜேபி அண்ணாமலை எச்ராஜால எங்கடா போனீங்க? அப்ப ஏன்டா உனக்கு ரத்தம் கொதிக்கல? ஏன்னா அவா செஞ்சா மட்டும் இவருக்கு அப்படியே நல்லா இருக்கும். எவனா முஸ்லீம் ஒருத்தன் பிரியாணி தின்னு விட்டான் என்னடா அர்த்தம்? அப்ப இவர்களுடைய உண்மை முகத்தை மக்களிடத்துல தோலுரித்து காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. இது போன்ற செய்திகளை சரியான முறையில மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து இது போன்ற இந்த மனித குல விரோதிகளை மக்கள் மத்தியில் அடையாளம் காட்ட வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயிலவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.